நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. சனிப்பெயர்ச்சி 2026. அன்பு பக்தர்களே, ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இன்னொரு பக்கம் சொல்லணும்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இந்த பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு, ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்த மாதிரி. நமக்கெல்லாம் அந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பெயர்ச்சின்னு வந்த உடனே நம்ம எல்லாரும் திரும்பி பார்ப்போம். என்னது பெயர்ச்சியா? எதுப்பா நடக்குது? அப்படியா? நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணோம். நார்மலாக அது ஏதோ ஒரு பயிற்சின்னு வச்சுப்போமே, சாதாரண ஒரு சந்திர பயிற்சி கூட வச்சுப்போமே. பயிற்சின்னு நேமை கேள்விப்பட்டோன்னே சட்டுன்னு திரும்பி பார்ப்போம், நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட். அதில் முக்கியமான கிரகம் சனி பகவான். சனி பயிற்சி எப்போ நடக்குது? மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இது திருநள்ளாறு சனி பயிற்சி, வாக்கிய பஞ்சாங்கத்தின் நடக்கக்கூடிய சனி பயிற்சி. இதுதான் ஜெயிக்கும். ஏன் ஜெயிக்கும் அப்படின்னாக்கா, பொதுவாக நீங்கள் திருக்கணிதன் படி ஜாதகம் பார்த்தாலுமே கூட ஒரு பரிகாரம் சொல்கிறாங்கனாக்கா அதை கோவிலை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. அந்த கோவில்லாம் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பேஸில் தான், அடிப்படையில் தான் பூஜைகள்லாம் ஆகமங்கள்லாம் நடக்குது. இன்னைக்கும் உலகம் முழுவதும் ஆகமங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் பூஜைகள்லாம் நடக்குது. சில கோவில் நட்சத்திர அடிப்படையில் நடக்கும், சில கோவில்களில் திதிகளை அடிப்படையாக கொண்டு நடக்கும். இப்போ சிதம்பரம் நடராஜர் கோவில் எடுத்துட்டீங்கன்னாக்கா 3 திதி 3 நட்சத்திரம் நடராஜர் அபிஷேகம். அப்போ அதை போல மாசி மாதம் 22ஆம் தேதி மார்ச் 2026 மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காத்தால 8:25 மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார், மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். ஸோ நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தின் படி பார்த்தாலும் சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி காலை 8:25 முதல் மீனராசியில் தான் இருப்பார். குழப்பம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த கிளியரன்ஸ் கிடைச்சிருது. செகண்ட், இந்த சனி பகவானால் பெயர்ச்சி அடையக்கூடிய சனி பகவானால் மெயினாக சனின்னு சொன்னாலே என்ன சார்? ஹெல்த்து சார். அவர் தான் சார் ஆயுள்காரகன். ஒரு மனுஷன் எப்படி வாழணும்? ஆரோக்கியமாக வாழணுமா, நோயோட வாழணுமா, இல்லை டெய்லியும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வர்றது, செக்கப் போகிறது, மெடிசன் எடுத்துக்கிறது, அதிகமாக மெடிசன் எடுத்துக்கிறது, காத்தால 4 மாத்திரை, மதியானம் 2 மாத்திரை, ராத்திரி 4 மாத்திரை அப்படின்னு எண்ணி கவுண்டிங் பண்ணி போட்டுக்கிறது. ஆரோக்கியம், ஆயுள், அந்த நோயற்ற வாழ்வு, இதை சனி பகவான் தான் சார் கொடுக்கணும். செகண்ட் திங், ஜாப். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உத்தியோகம், வருமானம், தொழில், பிஸ்னஸ். சனி பகவான் ஒருத்தருக்கு ஸ்திரமாக இருப்பார். ஆனால் சார் நீங்கள் ஒரு இன்னைக்கு எடுத்துக்கோங்க, அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆக இருக்கலாம், ஏன் சிஎம் பிஎம் அதையும் தாண்டி நீங்கள் பிரசிடெண்ட்டாக கூட ஆகணும்னா சார் அப்படி இல்லைங்க, ஒரு கவுன்சிலர் ஆகணும், இல்லைன்னா ஒரு கமிஷனர் ஆகணும், அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு சேர்மன் ஆகணும். கண்டிப்பாக சனி வலுத்திருக்க வேண்டும். வெறும் சனியை நம்ம குறை மட்டும் சொல்ல முடியாது சார். உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் வேணும், நல்ல பதவி வேணும், அதிகாரமிக்க பதவியாக இருக்கணும் அப்படின்னா சனி பகவான் வலுத்திருக்க வேண்டும். அப்போ நல்ல பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், இந்த கௌரவம் கூட சனி பகவான் வலுத்திருப்பாரே ஆனால் நல்ல பேர் புகழோடு நீங்கள் இருப்பீங்க. அதே சனி பகவான் கொஞ்சம் நீச்சமோ வக்ரமோ அடைந்திருந்தால் பேர் புகழ் பெற்ற அமைச்சர் கூட நீங்கள் இருப்பீங்க. இவ்வளோதான் விஷயம். பிஏவா இருப்பீங்க. ஆக மொத்தம் உயர்ந்த ஸ்தானத்தில் தான் உங்களை வச்சிருப்பார். அப்போ இந்த சனி பகவான் ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, ஆயுள் பாவத்தை கொடுக்க போறாரு, நோய்களை நீக்க போகிறார், நோயற்ற வாழ்க்கையை தரப்போகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி நீங்கள் ஹெல்த்தாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் இருக்கும், இன்கம் இருக்கும், ஜாப் நல்லா இருக்கும், 2வது கேரியர் சிறப்பாக இருக்கும், growth இருக்கும். 3வது விஷயம் சார், இந்த சனி பகவான் இருந்தால் தான் எப்படி உத்தியோகம், ஆயுள், ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னோமோ
அதுபோல் நிம்மதியான வாழ்க்கை, கடன் பிரச்சனைகள் இல்லாமல், கடன்னாலே அது சனி பகவான் தான். ஒரு 7.5 சனி நடக்குதுன்னா இமீடியட்டாக நீ ஒரு கடன் வாங்கிடு, சிறு சிறு கடன் இருப்பது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ கடன் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, இவற்றை தரக்கூடியவரும் இந்த சனி பகவான் தான். ஸோ அந்த சனி பகவானுடைய ஒரு இன்ட்ரோ நம்ம பார்த்துட்டோம். ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். இந்த மார்ச் 6ஆம் தேதியோடு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 7.5 சனி முடியுது. இதுவரையிலும் ஒரு சந்தேகம் இருந்துட்டு எனக்கு 7.5 சனி முடிஞ்சிருத்தா சாமி, முடிஞ்சிருத்துன்னு சில பேர் சொல்கிறாங்க, முடியலன்னு பாதி பேர் சொல்கிறாங்க. திருக்கணிதத்தின்படி முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்கிறாங்க. ஆனால் எனக்கு இன்னும் கஷ்டம் போகலை. நிறைய மகர ராசி நண்பர்கள் உலகம் முழுதும், வேர்ல்டு வைடு, நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், 7 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இப்போ வாழக்கூடிய வாழ்க்கை அனுபவத்தின் அடிப்படையில் வந்த வாழ்க்கை. எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சாமி, எல்லாத்தையும் சனி பகவான் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. வாழ்க்கையில் எப்படி நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, எதை ஏற்றுக்கணும், எதை அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது, எல்லாத்தையும் எனக்கு சாமி சொல்லி கொடுத்துட்டாரு. இதுதாங்க 7.5 சனி. சும்மா சனி பகவானை போட்டு நம்ம திட்டக்கூடாது. அதே போல் கையில் இருந்த காசு எல்லாம் காலி, சேமிப்புகள் எல்லாம் காலி, எல்லா சேமிப்புகளும் மொத்தமும் கரைஞ்சி போயிருக்கும். கையில் இருந்த காசெல்லாம் ஒரு தொழில் தொடங்குறேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தில் போட்டு அதில் கடைசியில் அந்த வெற்றி பெறாமல் வெளியில் வந்து அதில் நஷ்டம் ஏற்பட்டு வேலைக்கு போயிட்டு வாங்கின கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, வாங்கின கடனெல்லாம் வேலைக்கு போய் கடன் அடைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, கையில் இருந்த காசெல்லாம் காலி, முதலீடுகள்ன்ற பேரில். ஆனால் நம்ம இடத்துல ஒரு கன்சல்டிங், இதேன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் குருமார்கள் இடத்துல, அதுக்கு தான் குருவை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நான் எல்லா இடத்துலையும் சொல்வது உண்டு. இதேனும் உங்களுக்குன்னு ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அவர்கிட்ட ஒரு கன்சல்டிங் வச்சுருந்ததை செய்யலாமா செய்யக்கூடாதா, ஒரு கன்சல்டிங் கண்டிப்பாக முக்கியம். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை கூட ஜெயிக்கலாம், உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கலாம், உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும். அந்த வார்த்தை கூட சமயத்தில் ஜெயிச்சிடும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உண்மையிலேயே உங்கள் ஜாதகமோ உங்கள் தசாபுத்தியோ உங்களுக்கு டைமே நல்லா இல்லைன்னா கூட உங்களுக்கு நீங்கள் போய் கேட்கக்கூடிய குரு நல்லா இருப்பீங்கன்னு வாழ்த்திட்டாருன்னா நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை கூட ஜெயிக்கும். அப்போது இந்த மாதிரி கடந்த காலங்களில் எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் தாண்டி இன்னும் கூட மகர ராசி அன்பர்கள், நிறைய அன்பர்கள், லேடிஸ், இந்த சிட்டு பிடிக்கக்கூடியவங்க, சிட் ஃபண்டு நடத்தக்கூடியவங்க, அப்புறம் இந்த கோல்டு காயின், தீபாவளி ஃபண்டு பிடிக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபண்டில் போய் மாட்டிக்கிட்டாங்க. வெளியில் வர முடியாத அளவுக்கு சிக்கலாக மாட்டிக்கிட்டாங்க. வீட்டுக்கு தெரியாமல், கணவருக்கு தெரியாமல் எவ்வளோ ப்ராப்ளத்தில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க மகர ராசி அன்பர்கள். அதாவது மனைவிக்கு தெரியாமல் போய் ஆண்கள் மாற்றிருக்கலாம், அப்புறம் கணவருக்கு தெரியாமல் போய் பெண்கள் மாட்டிருக்கலாம், குடும்ப பெண்கள். அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம், ஹெல்த் இஷ்யூஸு, நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கும். பெண்களுக்கு ஆண்களுக்கு நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கும், ஆன்ஜியோ நடந்திருக்கலாம், ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், சனி இல்லையா. அதே போல் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்புறம் அந்த குடல் இறக்கம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த குடல் இறக்கம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ், குடல் நம்ம மெயினாக அந்த மேல் பெருங்குடல் சிறுகுடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், ஜாண்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் சனியுடைய காரகத்துவம். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹெட் பெயின், அல்லது உங்களுக்கு பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ்னால் அது தனி செக்டர், அப்படி போயிடணும். பிஸ்னஸ் செக்டர் அது தனியாக வந்துடணும். ஜாப் செக்டர், ப்ரைவேட் ஜாபோ, கவர்மெண்ட் ஜாபோ, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, இவங்கெல்லாம் ஒரு தனி போர்ஷனாக வந்துடணும். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும், ஹெல்த்தாக இருக்கலாம், ஆயுள் பாவமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், தொழில்களாக இருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாப், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பதவி பட்டம் அந்தஸ்தாக இருக்கலாம், போஸ்டிங்காக இருக்கலாம், அரசியல் துறையாக இருக்கலாம்,
மீடியா துறையாக இருக்கலாம், பத்திரிகை நண்பர்களாக இருக்கலாம், தொலைக்காட்சி நண்பர்களாக இருக்கலாம், ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம். ஆன்மீகத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மகர ராசியில் திருப்பதி போன்ற HRNC போன்ற இடங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக, அதிகாரிகளாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இது நாள் வரையில் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்பட்ட அத்தனை துன்பங்களில் இருந்தும் விடுதலை, கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. சார் நீங்கள் இதே போல தான் உங்களுக்கு ஒரு வம்பு வழக்கு இருக்குது, சிறை தண்டனை இருக்குது, ஒரு ஜாமீன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை உண்டு. சார் சாதாரணமாக அந்த இலங்கையில் ஒரு மீனவர்களை பிடிச்சி வச்சுக்கிறாங்க, அவங்க நமக்கு அந்த காரைக்கால் மாவட்டம் அல்லது நாகப்பட்டினம் மாவட்டம், கன்னியாகுமரியிலேருந்து நமக்கு கால் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஃப்ரீ கன்சல்டேஷன் நம்ம வந்து ஒரு தர்மத்தின் அடிப்படையில் நம்ம சொல்கிறது உண்டு. இந்த மாதம் அவங்க வெளியில் வந்துடுவாங்கம்மா, கவலைப்பட ஒரு நம்பிக்கை கொடுக்கறது உண்டு, ஒரு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுறது உண்டு. அப்போது அதை போல் நீங்கள் எப்பேற்பட்ட சட்ட சிக்கலில் இருந்தாலும், வம்பு வழக்குகளாக இருந்தாலும், சட்ட சிக்கல்களாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. 7.5 சனி கம்ப்ளீட்டாக ஓவர். இனிமேல் 30 வருஷம் கழித்து 2026 2054 தான் 28 வருஷத்துக்கு பிறகு 2054 அப்போ தான் உங்களுக்கு 7.5 சனி. அதுக்குள்ளே உங்களுக்கு 3வது சனியாக மாறிடும். அந்த சனி உங்களுக்கு யோக சனியாக மாறிடும். இனி சனி பகவானால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அல்லது மெயினாக ஏமாற்றங்கள், கால தாமதங்கள், டிலே ஆகிறது. ரொம்ப காத்திருக்கிற சாமி, ரொம்ப டிலேவாகுது, காத்திருக்கு நிறைய நாள், 2 வருஷமாக வெயிட் பண்ணுறான், 3 வருஷமாக வெயிட் பண்ணுறான், பொண்ணுக்கு பார்க்குறேன், மாப்பிள்ளைக்கு பார்க்குறேன், ஏதோ சம்திங். அப்போ கால தாமதங்கள் இவை எல்லாம் கிளியராகி 7.5 சனி முடிஞ்சுது, நல்ல காலம் ஆரம்பிக்குது. கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. அப்போ எனக்கு நல்லது நடக்குமா சாமி, நீங்கள் சொன்னதில் இந்த இடத்துல நான் இருக்கேன், இந்த சப்ஜெக்டில் நான் இருக்கேன், ஸோ எனக்கு இது கிளியர் ஆகணும், எனக்கு இது நடக்கணும் சாமி அப்படின்னு சொல்வீர்களே, ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். என்னை பொறுத்தவரையில் மகர ராசி 100% அல்ல, 200% அல்ல, 300% அல்ல, 1000% மகர ராசிக்கு இனி எல்லாம் நன்மையே. மகர ராசி அன்பர்களே, இன்னும் கரெக்டாக சொல்லணும் சாமி, எனக்கு நீங்கள் சொல்கிறதே எனக்கு 90% இருக்குது. ஸோ இன்னும் கூட என்ன நான் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்வீர்களே, ஆனால் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நெக்ஸ்ட் ஒரு 2.5 வருஷம் இந்த சனி பெயர்ச்சால் இப்போ உங்களுக்கு என்ன வேணும், இப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு காணப்படும், அதற்கான உரிய பரிகாரங்கள் சொல்லப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.